வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா ஜோதிட தகவல் நிறைய அதுல வருது. அவங்க ராசிக்கு பல ஜோதிட ஆசனங்கள் பேசுறாங்க. அப்போ அதுல உங்க ராசிகளுக்கு உண்டான எல்லா நல்ல வளமும் குணமும் உள்ள பலன்கள் கிடைக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எனது பெயர் குரு மணிகண்டன், பாலக்காடு, கேரளா. நான் இந்த ஜோதிட துறையில ஒரு 25 வருஷமா பயணிக்கிறேன். அதுல 20 வருஷமா கேரள முறைப்படியும் தமிழ்நாடு முறைப்படியும் ஜாதகம் பார்த்துட்டு வரேன். ஜாதக முறையில எல்லா முறையும் எண்கணிதம், பெயரியல், பாரம்பரியம், பிரசன்னம், தேவ பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் அப்படிங்கிற கேரள முறைப்படியும் தமிழ்நாட்டு முறைப்படியும் எல்லா முறையிலையும் பார்க்கிறோம். உங்களுக்கு தனிப்பட்ட ஜோதிட கருத்துகள், சந்தேகங்கள் எல்லாம் வேணும்னா முன்பதிவு செய்து கட்டண முறையில ஜாதகம் பார்த்துக்கலாம். அப்போ இப்போ 12 ராசிக்கும் பிப்ரவரி மாத பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மகரம் ராசிக்கு பிப்ரவரி மாதம் 2026 மகரம் ராசிக்கு எப்படி இருக்கும்? மகரம் ராசிக்கு பாத்தீங்கன்னா இனி வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுங்கிற மாதிரி தான். முடிஞ்ச வரைக்கும் பொறுத்து பார்த்தாச்சு. இனி பொங்கி எழுகிற மாதிரி இந்த மாசம் அந்த பொங்கி எழுதலுக்கு உண்டான மாசமாக இருக்கும். ஏன்னா இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிலேயே செவ்வாய் உச்சமா இருக்கார். பிப்ரவரி மாசத்துல செவ்வாய் உச்சமாகிறார் உங்க ராசியில. கூட சூரியனும் இருக்காரு, கூட சுக்கிரனும் இருக்காரு. அப்போ உங்க ராசிக்கு 5 குடையவனும் அதுலயே இருக்கார் சுக்கிரன். 6 குடைய புதனும் உங்க ராசி கும்பத்திலேயே இருக்கா. அப்படி சனி பகவானுடைய ராசிலேயே இருக்கா. அப்படி அப்போ 6, 5 குடையவனும் அங்கேயே இருக்கான். 12 குடையவன் 6ல இருந்து 12ஆம் பாவகத்தை 7ஆம் பார்வையை பாக்குறாங்க. அப்போ இந்த குரு 6ல் இருந்து தனுசு வீட்டை 7ஆம் பார்வையாக மிதுனத்தில் இருந்து பார்க்கிறது. அப்போ இந்த மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்ரு யாரு, உங்க சத்ரு யாரு, அந்த சத்ருவை எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கவனமாக ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். அப்போ நீங்க உங்க முயற்சியால முன்னேற்றம் அடைய போறீங்க. உங்களுடைய வம்பு வழக்கு கேஸ் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வரப்போகுது. இந்த மாசத்துல தெரியும். இது இப்ப இருக்கிற கோச்சாரத்துல கிரகங்கள் பயணிக்கிறத வச்சு உங்களுக்கு இந்த பதில் சொல்றேன். உங்களுடைய நடப்பு தசா புத்தி, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி உராயுது, அந்த உராய்வு வச்சுதான் முழு தீர்வு நம்ம பார்க்க முடியும். இருந்தாலும் இது பொது தீர்வுல நல்லா இருக்கிற விஷயமெல்லாம் உங்களுக்கு நாம சொல்றோம். அப்போ இந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அதே போல புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம், பேங்க்ல லோனு விஷயம், அந்த மாதிரி நீங்க முயற்சி பண்ணி தொழிலுக்காக அதுக்கு வெற்றி கிடைக்க போகுது. அதே மாதிரி கலப்பு திருமணம், நீண்ட நாள் திருமணமாகாத சூழ்நிலை, கலப்பு திருமணம், மதம் மாறிய திருமணம், அதே போல காதல் திருமணம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. குழந்தைகள், உங்கள் குழந்தைகள் ஒரு நல்ல சூழ்நிலையை கையாள போகிறார்கள். அவர்களுடைய படிப்பு விஷயத்துல நல்ல ஒரு வெற்றியான சூழ்நிலை உருவாக போகுது. அதுக்கு உங்களுடைய உறுதுணை அவங்களுக்கு நல்லா இருக்கும். வீட்டுல வயதானவர்களை கவனமாக நம்ம கவனிச்சு கொள்றதுனால நமக்கு பல நன்மையான விஷயங்கள் நடக்கும். அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுக்கு 2ஆம் அதிபதி, இவங்க 2 பேருமே சனி பகவான் தான். அவர் போய் 3ல இருக்கார். அப்போ அந்த 3ங்கிறது தான் முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்துல போய் சனி பகவான் இருக்கிறதுனால முயற்சிங்கிறதுல தடை தாமதம் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்குது. பொதுவாகவே இந்த 10 வருட காலமா அப்படியே தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த முயற்சிகளை நீங்கள் வெற்றி அடைவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வயதானவர்களை பேணி காக்கலாம். வயதானவர்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்து அவங்ககிட்ட நல்ல அவங்கள கௌரவப்படுத்தி அவங்களுடைய அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அவங்கள அழகுபடுத்தி பார்க்கலாம். உங்களால முடிஞ்ச அளவுக்கு உள்ள முயற்சியில 10 ரூபா இருக்கிறீங்க 10 ரூபா வச்சு பண்றோம், 100 ரூபா இருக்கிறீங்க 100 ரூபா, 1000 ரூபா இருக்கிறீங்க 1000 ரூபா, லட்சக்கணக்கில் இருக்கிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு
செயல்பாடு உங்கள் செயலுக்கும் திறமைக்கும் உரிமைக்கும் ஒரு வெற்றியை தரும். ஏன்னா சனீஸ்வர பகவான்னாவே வயதானவர் அர்த்தம். அப்ப நீங்க வயதானவர்களை எவ்வளவு தூரம் தாய் தந்தையரை வயதானவர்களுக்கு மரியாதை கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும். அதே போல உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் இருந்து 12ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்ப்பதால் வெளியூர், வெளிநாடு, வெளி உறவுகளில் இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல் பழக்கம், நல் உதவி இதெல்லாமே உங்களுக்கு வரப்போகுது. இந்த மாசத்துல அதுக்குண்டான வழிவகைகள் செய்ய போறீங்க. அதே மாதிரி புதுசா ஒரு தொழில் பண்ணி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்கு புதுசா தொழில் தொடங்கக்கூடியவங்க, அதாவது வண்டி வாகன தொழில், உணவு தொழில், அதே மாதிரி உத்தியோகம், ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறது, அதே மாதிரி ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறது, டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி காத்திருக்கிறது, மருத்துவத்துறை, அதே மாதிரி பல துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் புதிய புதிய செயல்பாடு நடக்க போகுது. ஏன் அப்படி இதை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 8 சூரிய பகவானும், உங்கள் சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4 செவ்வாய் பகவானும், 5 நிலையான வருமானம்னு சொல்லக்கூடிய 5 சுக்கிர பகவானும் உங்க ராசிலேயே போய் உட்காந்துருக்காங்க இந்த மாசம். அப்போ அதுக்கு உண்டான ஒரு செயல்பாடெல்லாம் உங்களுக்கு ஒரு வெற்றி தரக்கூடிய செயல்பாடெல்லாம் முதல் முற்பகுதி 2 வாரங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்க எதிரியை கண்டுபிடிச்சிருவீங்க. எதிரியை ஜெயிக்கிறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன, இப்போ நீண்ட நாளா நடக்கக்கூடிய வழக்கு, கேஸு, பணம் சம்பந்தப்பட்ட வழக்கு கேஸுகள் எல்லாம் ஒரு முடிவு காலம் வரப்போகுது. இந்த மாசம் அதுக்கு ஒரு முடிவு காலம் வரும். அதே மாதிரி சொத்து, இப்போ வீடு வாசல் கட்டலாம்னு நினைக்கிறது, பேங்க்ல லோன் போட்டு வீடு கட்டுறது, ஒரு சொத்து சுகம் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அப்போ உங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்கணும்னா வயதானவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சுகத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். அதாவது இப்போ அவங்களுக்கு கருப்பு கலர் போர்வை வாங்கி கொடுக்கலாம், சொட்டர் வாங்கி கொடுக்கலாம், கருப்பு கலர், நீல கலர், இந்த மாதிரி போர்வை சொட்டரெல்லாம் வாங்கி கொடுத்து, ப்ளூ கலர் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ரோட்ல யாரும் இல்லாத ஒரு உறவுகள் இல்லாதவங்களுக்கு நீங்க வாங்கி கொடுத்து ஒரு உறவா அவங்கள பாவிச்சு அவங்கள செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் அந்த வெற்றி எல்லாம் கிடைக்கும், நல்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்களுடைய முன்னேற்றம், நல்ல நல்ல உறவுகளுக்கு தேவையான வெற்றி கிடைக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டுல நீங்க ஒரு தேங்காய் குடுமி இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேங்காய் குடுமிய பிச்சு அதை நெய்யும் பச்சை கருப்பூரை வச்சு நல்லா சாம்பல் ஆக்கிக்கிங்க. சாம்பல் ஆக்கிட்டு அந்த சாம்பலை டெய்லியும் நீங்க தேங்காய் எண்ணெயில மிக்ஸ் பண்ணி நெத்தியில வச்சுட்டு போங்க, உங்களுடைய வெற்றியான சூழ்நிலை உருவாகும். திருச்செந்தூர் கடல்ல போய் ஒரு முங்கிட்டு திருச்செந்தூர் பகவானை ஒரு தரிசனம் பண்ணிடுங்க. ஏன்னா திருச்செந்தூர் பகவான் முருகன் அப்படின்னா செவ்வாய் உச்சமா இப்ப உட்கார்ந்துருக்காரு உங்க ராசியில. முருகன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். அப்போ உங்கள் அருகாமையில் இருக்கும் கருப்பண்ண சுவாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடெல்லாம் உங்களுக்கு சிறப்பா தரும். அங்க ஒரு பூஜை கொடுத்துருங்க. காவல் தெய்வ வழிபாடு சிறப்பை தரும்.